வணக்கம். நான் உங்கள் யோகா ரியல் டாக் வித் யோகா. ஒரு மாதிரி லைட் வெளிச்சம் வர மாதிரி லைட் செட் பண்ணேன். விலை கொடுத்து லைட் வேண்டக்கூடிய நிலைமையில் இல்லை. அதனால் மற்ற ஃபோனில் உள்ள அந்த லைட்டை என்னோட அந்த இதுக்கு ஃபேஸுக்கு வர மாதிரி தான் வச்சிருக்குது. அது எவ்வளோ தூரம் கிளியராக இருக்கோ தெரியலை. இப்போதைக்கு ஒரு மைக்கும் வேண்ட முடியாமல் நிலையில் இருக்கேன். ஒரு லைட்டும் வேண்ட முடியாத நிலையில் இருக்கேன். அப்படியே 1 வீக்கு கிட்ட ஆகும். 1 வீக்கான இது முடிஞ்ச பிறகு தான் அந்த இது ரெண்டையும் செட்டு பண்ணிடும். கம்ப்யூட்டருக்கும் அந்த நெட் கனெக்ஷன் கொஞ்சம் பிரச்சனையாக கொடுத்துக்கிட்டு இருக்கு. நெட் கனெக்ஷனும் கொஞ்சம் செய்யலாத வழியில் இருக்குன்னு சொன்னால் அந்த பார்ட் டைம் வேலைகளுக்கு போகிறதால கொஞ்சம் கிடைக்கிற காசை வச்சு தான் இந்த சின்ன சின்ன வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்குது. அந்த வீடியோக்கள் செஞ்சு போடுறதுன்னா என்னோட வீடியோக்கள் பல பேர் பார்க்குறாங்க. இப்போ இந்த பிஎம்எஸ்ஹெச்லாம் போயிட்டு எக்ஸிபிஷன் எல்லாம் போடுறேன். அந்த வீடியோலாம் இப்போ நல்ல மாதிரி இந்த போயிருந்து ஒரு 200,000 பேர்கிட்ட பார்த்துருக்காங்க. ஆனால் பார்த்த எல்லோரும் பார்த்துட்டு தான் போயிருக்காங்க. ஆனால் அதில் சப்போர்ட் குறைவாக தான் இருக்குது. எனக்கு இப்போ சப்ஸ்கிரைபர் குறைவாக தான் இருக்குது. நான் கணக்க வீடியோக்கள் செஞ்சுருக்கேன். இந்த ஷார்ட் வீடியோ அதுதான் ஏற்பாடு கணக்காக செஞ்சுருக்கேன். பெரிய வீடியோக்கள் ஒரு 20 வீடியோவில் போட்டிருக்கேன். ஆனால் எனக்கு இப்போ எனக்கு தேவையாக இருக்கிற சப்ஸ்கிரைப் குறைவாக இருக்குது. இப்போ பார்த்துட்டு வீடியோவை பார்த்துட்டு போகிறாக்கள் ஒரு சின்ன ஒரு ஆதரவுன்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு என்ன சொன்னால் இப்போ க்ரியேட்டிவாக வீடியோ இசையெல்லாம் இல்லை. இப்போ நான் இப்போ இதை இப்போ நான் ஜொப்பெல்லாம் விட்டுட்டு இப்போ இந்த பார்ட் டைமில் அப்படி தான் போய்கிட்டு இருக்கால. எனக்கு இந்த கையில் கிடைக்கிற காசை வச்சு அப்படிதான் இந்த கேமை அமைச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஆனால் எப்படியும் மேலே கொண்டுருவேன். எப்படியும் மேலே கொண்டுருவேன் நம்பிக்கை இருக்குது. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ நான் இப்போ 2 வீக் தான் வீடியோலாம் இப்போ செய்ய ஆரம்பித்து யூடியூப் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2-3 வீக்குக்குள்ளே உள்ளே இருக்கும். இப்போ அதுக்குள்ளே நான் வீடியோ கணக்காக போட்டிருக்கேன். இப்போ இந்த சேனல் கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த டெவலப் ஆகிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. ஆரம்பத்தில் எப்படி போன அந்த வீடியோக்கள் இப்போ கொஞ்சம் இப்போ மேலே போயிருக்கு. இப்போ கம்ப்யூட்டரை இப்போ எடுத்தாச்சு. நேருக்கு கம்ப்யூட்டர் பிசி அதெல்லாம் எல்லாம் ரெடியாக தான் இருக்குது. இப்போ எனக்கு இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் இதில் இப்போ இந்த ஃபோனில் கனெக்ட் பண்ணி ஹாட்ஸ்பாட் கொடுத்து அப்படி ஓரளவுக்கு அதில் செட்டிங் ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்குது. இப்போ இமெயில் அதெல்லாம் இப்போ ஃபோன்லேருந்து இமெயில் அதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதால இப்போ இந்த டொங்குலோ அல்ல இது ரவுட்டர் எல்லாம் வேண்டுறதுக்கு இப்போ கொஞ்சம் காசு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் இப்போ நான் இப்போ நான் இருக்கிற நிலையில் இப்போ ஃபைனான்சியலாக கொஞ்சம் பெரிய பிரச்சனைகளோடு தான் போயிட்டுருக்கு லைஃபு. அதனால் கிடைக்கிற காசை வச்சு தான் இப்போ சின்ன சின்ன வேலையில் செஞ்சுட்டுருக்கேன். இப்போ என்னடா இந்த முழு டாக்கெட்டை இப்போ இந்த வீடியோ இதில் ஃபுல்லாக இறங்கி இந்த வேலைப்பாடு செய்கிறது தான் டாக்கெட்டாக இருக்குது. அதுக்கு தான் இப்போ சின்ன சின்ன வசதி வாய்ப்புகள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ முழு நேரமாக வீடியோ அதில் இறங்கிடுவேன். எப்படியா இறங்கிடுவேன். இப்போ எனக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இதில் என்னால் செய்கிறது நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த க்ரியேட்டிவான மைண்ட் இருக்குது. அப்படியே கணக்காக இந்த வீடியோக்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். எப்படி ஐடியா எடுக்கலாம்னு பார்த்துட்டு இருக்கேன். ஃப்யூச்சரில் கட்டாயம் ஒரு நல்ல டெவலப்பர் வரும். இப்போ நான் இப்போ பிளானும் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் இப்போ இந்த சண்டேயில் அந்த நியூஸ் சம்மந்தமான முக்கியமான நியூஸ் சம்மந்தமான ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். சண்டேயில் மட்டும் பொதுவான ஒரு இதில் பொதுவாக ஒரு வீடியோ நியூஸ் சம்மந்தமாக நடந்திருக்க நியூஸை ஒரு ஷார்ட்டாக ஒரு வீடியோ செஞ்சு போடுற மாதிரி ஒவ்வொரு சண்டேலையும் போடுற மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அப்படியே தான் இப்போ நியூஸ் சம்மந்தமான விஷயத்தை பிடிக்கணும். இப்போ நியூஸ் சம்மந்தமான விஷயத்தை நான் செய்கிறதுக்கு விரும்பும்போது கணக்க தகவல்கள் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கும், மினக்கட வேண்டியிருக்கும். இப்போ நான் இப்போ இப்போதைக்கு நான் அந்த வீரகேசரி இல்லை ஒரு நியூஸ்கள் அந்த உண்மையான நியூஸ்கள் அது சம்மந்தமாக அதெல்லாம் தொகுத்து தொகுத்து ஒரு இதாக நான் ஒரு வீடியோவை சண்டேயில் போடுறதுக்கு இருக்கிறேன். இப்போ கணக்க ஸ்டோரியல் இதெல்லாம் அடிக்க வேண்டி இருக்குது. கணக்க ஸ்டோரியல் இதில் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் கணக்க ஸ்டோரியல் இதிலெல்லாம் எடுத்து அடிக்க வேண்டியிருக்கு. அது இப்போ எனக்கு இந்த இன்டர்நெட் வசதிக்கு சரியாக இந்த மெஷினுக்கு இந்த இந்த மெஷினுக்கு சரியாக இது கொடுத்துட்டேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் செய்ய வலிக்கிடுவேன்.
இப்போதைக்கு வந்து எனக்கு நான் பார்க்குறாக்களுக்கு தான் கேட்டுக்கொள்கிறேன்னு சொன்னால் எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டுன்னு தாங்க. இது கண்ண பேர் வீடியோ பார்க்குறாங்க. ஆனால் வந்து இப்போ நான் பார்க்கும்போது அந்த பெர்சன்டேஜை பார்க்கும்போது சும்மா வீடியோ பார்த்துட்டு போகிறாக்கள் வந்து அதிகமாக இருந்தாலும் அந்த ஆதரவு வந்து இதுக்கு வந்து குறைவாக இருக்குது. இப்போ நான் வந்து யார் யார் பார்க்குறா என்ன எப்படியாப்பட்ட ஆட்கள் பார்க்குறாங்க அது எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் என்ன 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 கொழும்பு பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு என்னைய கணவருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அடிபட்ட மாதிரி நான் செஞ்ச வேலைப்பாடு கொழும்புல ஒரு 10 வருஷத்துக்கு மேலே நான் நிறைய வேலைகள்லாம் செஞ்சுருக்கேன். அப்போ கண்ணபேருக்கு வந்து என்ன செஞ்சிருக்கும் நிறைய கம்பெனிகளில் விலை போயிருக்கேன். அப்போ கண்ணபேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும். நான் வந்து அவங்களோட மைண்ட் செட்டில் வந்து எப்படியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்குன்னு தெரியலை. இப்போ பாசிட்டிவாக இருக்குன்னா நெகட்டிவாக இருக்குன்னா எனக்கு தெரியலை. ஆனால் வந்து இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிக்க விஷயம் வந்து நல்ல மாதிரி போகிறதுக்கு வந்து ஒரு ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்தீங்கன்னா வந்து எதிர்காலத்தில் வந்து பெரிய விஷயங்கள் வந்து இது கூட செய்யலாம் செய்யக்கூடியமா இருக்கும். இப்போ எனக்கு ஆதரவு தராத ஆட்கள் வந்து சில நேரத்தில் எதிர்காலத்தில் வந்து அவங்க வந்து கவலைப்பட வேண்டிய நிலை வரும். சேனல் வந்து எப்படியும் நான் மேலே எப்படியும் கொண்டுருவேன். கொண்டு வந்த பிறகு ஒரு கவலை உண்டு அவங்க படக்கூடியமாக இருக்கும். சில நேரத்தில் இவனை பற்றி எப்படி வந்துட்டான்ட்டு மாதிரி ஒரு கவலை ஒன்று படக்கூடியமாக இருக்கும். சில நேரத்தில் தூக்கி எறிகிற அந்த கல் தான் வந்து அதுக்கு ஒரு ஒரு அத்திவாரத்துக்கு வந்து மூலக்கல்லாக இருக்கும் சொல்கிற அந்த இது மாதிரி எத்தனை பேர் தூக்கி எறிஞ்சாலும் வந்து அந்த தூக்கி எறிகிற நான் தான் ஒரு காலத்தில் சில நேரத்தில் நல்ல ரீச் ஆகி நிற்கிறதுக்குரிய சான்ஸும் இருக்குது. அதனால் சொல்கிறேன், ஆதரவு கொடுத்தீங்கன்னு சொன்னால் வந்து எதிர்காலம் யாருக்கும் வந்து இப்போ எப்படி சரி மாறலாம். அதுக்காக அதான் சொல்கிறேன். எனக்கு ஒரு சப்போர்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து தொடர்ந்து வந்து இந்த விஷயத்தில் வந்து இறங்கி ஃபுல்லாக வந்து சகல இன்ஃபர்மேஷனும் வந்து தெளிவாக வந்து நான் தரக்கூடியமாக இருக்கும். ஓப்பனாக கதைக்கணும்னு முடிவு வந்து அதுக்காகத்தான் வந்து இப்போ ஓப்பனாக விஷயத்தை சொல்லியிருக்கு. அதனால் வந்து எனக்கு சப்போர்ட் தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.